சார் உங்களுக்கு பார்சல் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து சரி சார் வந்து வாங்கிக்கிறேன். டேய் டேய் என்னடா ஒரு பார்சல் வந்திருக்குடா. என்னடா பார்சல்? இந்த வீடியோ போட்டல நேத்து. ஆர்சி கார் பார்சலா? சரி போய் வாங்கிட்டு வந்துரு. நான் போயிட்டு நான் இங்க 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 ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் வரைக்கும் வந்து ஒரு வழியாக வந்துருச்சு. ஏன்னா பார்சல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துடும். வீடியோ வரணும்னா இந்த ஷார்ட்ஸுக்கு மினிமம் ஒரு 20-30 லைக்ஸாக வரணும். 20-30 லைக்ஸ் வந்தால் மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோ அன்பாக்சிங் கூட வந்து நான் போடுவேன். மறக்காமல் வந்து நான் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுற காவலாக இருக்கீங்கன்னு பார்த்துடலாம். அது மாதிரி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. அன்டில் பை ஃப்ரம் சத்யஜித் ஸ்டேட். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் மிஸ்டர் டாட் வர்க் பாஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த மாதிரியே நம்மளோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துருச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கார் கிடையாது, நம்ம ஃப்ரெண்டோட கார் தான் வந்து இந்த காரு. நாங்கள் 2 பேர் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம டெஸ்ட் தான் பண்ணி பார்க்க போகிறோம். வரல. ஸோ இங்கே பாருங்க காரு. சினிமா டேக்கில் எடுத்தால் சூப்பராக இருக்கும். எடுக்கலாமா? ஓ கார் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் கார் அப்படியே வா சரியான மான்ஸ்டர் கார் தான். இங்க பாரு, அதுதான் டயர் பாரு, ஒரிஜினல் டயர் மாதிரி அமுங்குது. காத்துல சஸ்பென்ஷன் வருதா, பாட்டை கொடுக்கணும். இது என்னதுன்னா இது ரிமோட்டு. இங்கே பாருங்க ரிமோட்டு. ஃபோக்கஸ் பண்ணுறா ரிமோட்டை. ரிமோட் ஃபோக்கஸ் பண்ணுற. ஓ சரி சரி. ஸோ அதே மாதிரி இந்த ரீசார்ஜபிள் பேட்டரியும் ஒரு மாதிரி இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. ரிமோட் இங்கே. இதெல்லாமே அந்த பேட்டரிஸும் ரீசார்ஜபிள். இது வந்து இதில் ஊற்றுறக்கு. இது ஓப்பன் பண்ணி இதில் ஊற்றுனா லைட்டாக இருந்து ஸ்மோக் வரும். ஆமாம், அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த கேபிள் இந்த காருக்குள்ளே போடுறதுக்கான பேட்டரி வந்து ரீசார்ஜபிள் காருக்குள்ளே போடுறது அதோட. அதே மாதிரி இங்கே ஒரு நோட் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜ் ஃபார் 60 minutes பிஃபோர் யூஸ். ஸோ 60 minutes சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இது போடணுன்னா இது வந்து சார்ஜ் போடுறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதில் தான் இப்படி போட்டு சார்ஜ் போட்டோம்னா 60 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எதுவும் இல்லை. 2 செல்லு கொடுத்துருக்காங்க பேட்ரி. இது வந்து ரிமோட்டுக்கானது. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி சார்ஜ் ஃபார் 60 minutes. இதை ஃபோக்கஸ் பண்ணு. இங்கே ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதை ஃபோக்கஸ் பண்ணு. இது ஆன் ஆஃப் சுவிட்சு பண்ணிட்டு இங்கே வந்து பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். இது அடுத்த வீடியோவில் காட்டுறோம். இது போட்டு ஆன் பண்ணி இது பேட்ரி கூட சார்ஜ் போட்டுக்கணும். இது ஓப்பன் பண்ணி இது அதுக்கானது ரிமோட்டுக்கானது. இந்த டயர் பண்ணி சொல்லலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் காஷன்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்ல 3 நாள் வீடியோவில். ஸோ
முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு இமேஜ் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பேட்ரி ரிமோட் கண்ட்ரோலு, ஸ்ப்ரே சிஸ்டமு, 45 டிகிரியில் கிளைம் ஆகும், ஆஃப் ரோட் டயர்ஸு, மல்டி டைரக்ஷன் வாக்கிங் லைட்டு. ஸோ லைட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். லைட் இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 லைட் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணுறக்கானது. இப்போ சஸ்பென்ஷன் அதெல்லாம் பார்த்து சொல்லு. சஸ்பென்ஷன் நல்லா ஃபுல் இதுவும் அமுங்குது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்துக்கோங்க, டயர் இங்கே இருக்குது, எவ்வளோ பெரிய இது பாருங்கள். இது பார்த்தாவே மாட்ஸ் ஏதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சஸ்பென்ஷன் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அமுங்குது. அதனால் நீங்கள் தாராளமாக ஆஃப் ரோட்டில் ஏற்றலாம். சரி வாங்க, இது முன்னாடி அடி விழுக்கக்கூடாதுன்னு இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மெட்டலு. டயரும் சூப்பர். டயர் சூப்பர். ஆஃப் ரோட் மான்ஸ்டர் டயர் மாதிரி செமையாக இருக்குது. சரி வாங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துடலாம். சரி வாங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரீசார்ஜ் பண்ணுறது காட்டுறேன். உங்களோட நார்மலான ஃபோன் சார்ஜர் இந்த அடாப்டரோட இந்த அடாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேபிளை எடுத்துகிட்டு நீங்கள் இதோட கேபிள் இருக்கும். ஸோ அதை சொருங்கினீங்கன்னா அங்கே சுவிட்ச் இருக்குது, வேணால் காட்டுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போது மாட்டிட்டோம், பார்த்துங்க. லைட் எரியும் பார்த்தீங்கன்னா. இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. இப்போ டைம் பார்த்துக்கலாம். டைம் 3:13. 4:13 வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும் இந்த சார்ஜு. உள்ளே ஏற்கனவே நார்மலாகவே வச்சுருப்பேன்னு சொல்லியிருந்தாங்களே பேட்ரி. அது வந்து இதுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக். சரி, அது வர மாட்டேது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது பேட்ரி அது ரிமோட்டில் வரும்னு சொன்னாங்களா இல்லை என்னது? ரிமோட்டில் தான் வரும்னு சொன்னாங்க, இல்லை காசு வரும். இது ரிமோட்டுக்கான பேட்டரியும் இதுக்கான பேட்டரியும் அவங்களே கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணு. ஸ்ப்ரே இதுக்குள்ளே இது ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இது வழியாக அது ஸ்ப்ரே வரும். இதோட ஒயர் கனெக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. லைட்டுக்கானது, மோட்டருக்கானது. காரே தாறுமாறாக இருக்குது. அலாய் வீல்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, சரியான அலாய். அமுத்துனா அங்கே இருக்குது. ஃபுல் சஸ்பென்ஷனு. ஸோ அவங்க வந்து வேணால் பாதி ஓப்பன் பண்ணுறோம், ரொம்ப நேரமாக ஆகும். கொஞ்சம் சின்ன ஸ்க்ரூ டிரைவர் வந்து வச்சுக்கோங்க இது ஓப்பன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சா வந்து ஓப்பன் பண்ணிருக்கோம். நாங்கள் பாஸ் பண்ணி எடுத்தேன்னா உங்களுக்கு ஸ்பீடாக தெரியும். நாங்கள் பாஸ் ஆஃப்ல தான் வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்க்ரூ டிரைவர் ஓப்பன் பண்ணிட்டோம். நான் பாஸ் பண்ணி பண்ணனால உங்களுக்கு வந்து என்ன ஃபாஸ்ட்டாக தெரியும் இருக்கும். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பேட்டரி உள்ளே இருக்கா? பேட்டரி இல்லைங்க, இல்லை. இது பேட்டரி, இது ரிமோட்டில் பண்ணுவோம். ஸோ பேட்டரி ஃபுல்லானோடனே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டு காமிக்கிறோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நம்ம ரிமோட்டோட இது பார்த்துடலாம். ரிமோட் என்னென்னா இங்கே இருக்குது. இது வந்து என்ன நாங்கள் ஓப்பன் பண்ணோம். இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ பேட்டரி தான் வந்துன்னா நம்ம எஜெக்ட் பண்ண போகிறோம். அது அந்த ப்ராசஸும் காமிக்கிறேன். அப்போ நான் வந்து பிரிக்கிற மாதிரி நினச்சேன், பார்த்தா பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பேட்ரி இது ரிமோட் டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த காரோட என்னது சார்ஜா அந்த சார்ஜ் ஃபுல்லானால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓட்ட முடியும். ஓகே, ஸோ டைம் இருக்குது பார்க்கலாம். நிறைய ஆஃப் ரோடு 45 இதில் இருக்கிற பாருங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கா 45 டிகிரி ஆங்கிள் கிளைம்பிங் போட்டிருக்கா. இது இந்த ஸ்ப்ரேவை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்புறம் ஆஃப் ரோட் டயர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். மல்டி டைரக்ஷனல் வே ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதை தவிர நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க ஆன் ஆயிடுச்சு. இங்கே லைட் எரியுது பாருங்க. இங்கே பாருங்க லைட் எரியும். இதுக்குள்ளேயே லைட் எரியும். இது ஸ்ப்ரேக்கான பட்டனு, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அவ்வளோதான் இந்த ரிமோட். கார் சார்ஜ் ஆனால் அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இன்னொன்று ஒரு கார் இருக்காமா, இன்னொன்று ரிமோட் கண்ட்ரோலாக இருக்காமா, அதை வச்சு இந்த ரிமோட்டை வச்சு ஓட்ட முடியுமான்னு வந்துன்னா ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த காரில் என்ன மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 60 மினிட்ஸ் சார்ஜ் ஆனால் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் 60 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களால் லாங் டேர்முக்கு வந்து இந்த கார் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். இப்போது அந்த ரிமோட்டை வச்சு இந்த கார் ஓட்ட முடியுமான்னு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ரிமோட்டை தான் இது, இந்த காரு அது ஓடுது மக்களே. நாங்கள் இது ஏற்கனவே சும்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அதனால் ஓடுது. வர மாட்டேங்குது. அதான் பேக் வர மாட்டேங்குது, லெஃப்ட்டும் ரைட்டும் போக மாட்டுது, ஸ்ட்ரைட்டில் தான் மட்டும் போகுது. இந்த கார் வச்சு ஒரு இன்ட்டு தராங்க. ஸோ மக்களே இந்த கார் வந்து ஒரு இன்ட்டு கொடுக்குறோம். என்ன இன்ட்டுன்னு வந்து கண்டுபிடிங்க, கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கார் எப்படி ஓடுது பாருங்கள். இந்த ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இங்கே பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுலேருந்து இறக்கி பார்க்கலாம், இறங்குதான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் வந்துடுச்சு, இறங்கிருச்சு. நல்லா தான் போகுது காரு. ஸோ இந்த காரை பார்த்தா எந்த கார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம வருதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ இந்த ட்ராக்கு உங்களுக்கு எதுன்னு வந்து இன்ட்டு கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா போகல, இங்கே கல்லெல்லாம் வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே இருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக போயிடுது இது வரைக்கும். அங்கே போய் அந்த கல்லுக்கிட்ட போய் சிக்கிக்குது. அதே மாதிரி இந்த சிமெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற மாட்டுது. ஸோ மக்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த 3.7 வால்ட் வந்து காமிச்சிருந்தாலும் அது அங்கே இங்கே இருக்கிறதுனா அந்த 3.7 வால்ட்டு இங்கே போட்டிருக்கோம். வெயிட் பண்ணுங்க காட்டுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அதுதான் பண்ணியாச்சு. இங்கே தான் 3.7 வால்ட் இருக்கும், போட முடியும் காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ எஜெக்ட் பண்ணி ஃபுல்லாக மாட்டிட்டோம். கார் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றி அது ஸ்ப்ரே வருதான்னு பார்க்க போகிறோம். சவுண்டு ஒரு மாதிரியாக வருது. க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆன் பண்ண போகிறோம். இப்போ ஆன் பண்ண போகிறோம். மக்களே வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரியுது, உங்களுக்கு பார்த்தா தெரியுது. அங்கே பாருங்கள் ஸ்மோக்கு உங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா தெரியுதா? மிஸ்ட் ஸ்ப்ரே கீழே லைட் எரியுது. பயங்கர ஃபாஸ்ட்டு காரு, சரியான ஃபாஸ்ட்டு. பாருங்கள் அந்த ஸ்மோக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா கார் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது காரு. அந்த ஸ்மோக்கு தான் அங்கே பயங்கரமாக இருக்குது.
இதுக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் வருமானு தெரியல. கீழே வந்து பார்த்திங்கன்னா கலரில் இருக்க லைட்டெல்லாம் வருது, ஆனால் ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் வருது. நீங்கள் எந்த கலர் எடுக்கிற பொறுத்து வரும்னு போட்டுருக்கு நினைக்கிறேன். அப்படியே இல்லை. வா சரியான இதுங்க. அது உள்ளே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இது நல்லா இருக்குது. அங்கேருந்து ஓட்டம் பயங்கரமாக இருக்குது. வா வா ஓடு. சரியான இது. அங்கே கீழே லைட் எனக்கு ஏலியன்ஸ் ஸ்பான் ஆகிற மாதிரியே இருக்குது. அதோட அந்த இது ஸ்ப்ரே பண்ண பயங்கரம். எனக்கு அந்த ராயல் என்ஃபீல்டில் இன்டர்செப்டர் எப்படி வெட்டிக்கு அந்த மாதிரி வெட்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா வருது. சரியான ஸ்ப்ரே இது. இது எனக்கு பார்க்குறக்கு பிங்க் கலரில் வந்த மாதிரி இருக்குது. செம காசு. ஸ்ப்ரே அடிப்பா. வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஓ ஊய் செம்ம ஸ்பீடுங்க காரு. இந்த லைட்டை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது பார்த்தீங்கன்னா. ஸோ மக்களே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃப் ரோட் ஏற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த இடத்துல வந்து கல் மாட்டிக்கிச்சு. அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடிக்குது கல்லில் பாருங்க. இப்போ ஓடு அடிச்சு ஏற்றுது. அசால்ட்டாக இது மேலே ஏறிடுச்சு. நான் ரொம்ப மேலே போக முடியல. ஏற ட்ரை பண்ணுது, ஆனால் லைட்டாக வந்து மூவ் ஆகுது. ஸோ நம்ம திருப்பி பண்ண போகிறோம். ஐயோ அசால்ட்டாக ஏறிடுச்சுங்க. ரியாக்ஷன் பாருங்கள். இங்கே ஒரு ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது. எந்த பயங்கரமான ரியாக்ஷனு. மான்ஸ்டர் கார் தான் இது. ஸ்ப்ரே பாருங்கள். அந்த கல் மாட்டிக்கிச்சு. இதுதான் அது மட்டும்தான் அதில் மைனஸ். ஆமாம். ஆனால் இது ரொம்ப ஸ்பீடாக இருக்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. பர்னோட்லாம் வேறு லெவலில் வந்து என்ன பண்ணுது. இது மேலே ஏற்றி கொடுத்தோம்னா அங்கே இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா, கை இடிக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதனால் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான்ஸ்டர் காணுவாங்க. இது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ கல்லெல்லாம் எடுத்துட்டோம் பாருங்கள்.
ஃபுல்லாக வருது காரு. ஏன்னா அது போனே அப்படியே போயிடுது. ஸோ இது வரைக்கும் மேலே ஏறிடுச்சு. கரெக்டாக ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. போயிடுச்சுங்க, லைட்டாக போயிடுச்சு. அங்கே திருப்பி அங்கே இடிக்குது. இது இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடிக்குது. அசால்ட்டாக வந்துருச்சுங்க மேலே. பாருங்கள் கெத்தா. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி தான், ஆனால் உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியாது பார்க்கும்போது. லைட்டாக தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி ஊற்றணும், ஆனால் தண்ணி மாதிரி தெரியல. திருப்பி அசால்ட்டாக ஏறி வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 45 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாயெல்லாம் வந்து இங்கே பாருங்க. அந்த நாயை பாருங்கள், அது இதை பார்க்குது. பாருங்க இது வரைக்கும் போயிருக்கணும். அதான் இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரம் அதான் மணி. அங்கே பாருங்கள் அந்த நாயோட ரியாக்ஷன். ஏய் ஸோ வந்து இப்போ போயிட்டுருக்கு. What? ட்ரை பண்ணிகிட்டுருக்கு. ஏறிடுச்சுங்க, அசால்ட்டாக ஏறிடுச்சு. ஏறுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறோம் மக்களே. ஸோ வீடியோ நல்லா இருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இந்த காரோட ரேட்டிங் எவ்வளோன்னு இருக்கோங்க. நான் சொன்ன வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் சொல்லலாம். என்னெல்லாம் மைனஸ்ன்னு வந்து பார்த்து கேட்டிருந்தீங்கன்னா இது வந்துன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுக்கணும். பேட்டரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் மைனஸ் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போகணும்னா நீங்கள் கல் இங்கே வந்து இடிச்சுக்கும் இந்த இடத்துல. அது ஒரு மைனஸ். இதெல்லாம் டயரோட சஸ்பென்ஷன் நல்லா கரெக்டாக இருக்குது சொல்லலாம். ஆஃப் ரோடு சூப்பராக பண்ணுது. இவங்க சொன்ன மாதிரி அந்த 45 டிகிரியுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்குது. ஸோ என்னை பொறுத்த மட்டும் இது வாங்கலாம், ஒர்த்து தான். உங்களோட ரேட்டிங் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அண்டு இதோட வீடியோ முடிக்கிறோம். அண்டு இன்னும் நிறைய ஹிண்ட் கொடுத்துருக்குறோம், அதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வச்சு நிறைய வீடியோ வந்து போடுவோம். அண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until bye from Satyajit.